வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநிலத்திற்கு அரசுமுறை பயணமாக வருகை தந்த மாண்புமிகு மத்திய அரசின் சட்டம், நீதித்துறை மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் ஜி அவர்களை மாண்புமிகு புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் சென்னை விமான நிலையத்தில் பூங்கொத்து வழங்கியும் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சால்வை அணிவித்தும் வரவேற்றார்கள். புதுச்சேரி மாநிலத்திற்கு அரசுமுறை பயணமாக வருகை தந்த மாண்புமிகு மத்திய அரசின் சட்டம், நீதித்துறை மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் ஜி அவர்களை காமராஜ் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான வருங்கால அமைச்சருமான ஜான்குமார் எம்எல்ஏ அவர்கள் புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் சால்வை அணிவித்து வரவேற்றார். அதேபோன்று ரிச்சர்ட் ஜான்குமார் எம்எல்ஏவும் சால்வை அணிவித்து வரவேற்றார். உடன் அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணன், சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் அவர்கள் உடன் இருந்தனர். புதுச்சேரி பழைய கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர்கள் நலசங்கத்தின் 2025 பொதுக்குழு கூட்டம் வெங்கடா நகர் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியின் பொழுது 2025ஆம் ஆண்டு சங்கம் பெயர் பெற்ற நாள்காட்டி மற்றும் பொங்கல் சிறப்பு பரிசாக மளிகை பொருட்கள் மற்றும் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு சங்க நிர்வாகிகளின் ஆலோசனைப்படி 10 கிலோ இலவச அரிசியும் சனிக்கிழமை மாலை 6 மணியளவில் சங்க தலைவர் வேல்முருகன் தலைமையில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சங்க தலைவர் வேல்முருகன் தலைமையேற்று நடத்தினார். செயலாளர் திருநாவுக்கரசு நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களை வரவேற்றார். பொருளாளர் முருகன் என்கின்ற முரளி பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கிட ஏற்பாடு செய்தார். மேலும் இந்த விழாவில் அனைத்து கார் வியாபாரிகளும் சங்க உறுப்பினர்களும் பொங்கல் விழாவிற்கு தேவையான அனைத்து விதமான மளிகை பொருட்களையும் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் துணைத் தலைவர், துணை செயலாளர், துணை பொருளாளர், கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சங்க தலைவர் வேல்முருகன் நன்றினை தெரிவித்தார். கடலூரில் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு தனியார் அறக்கட்டளை சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. பெஞ்சல் புயலாலும் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாலும் அழகினத்தம், திடீர்குப்பம், உப்பவாடி, கங்கனங்குப்பம், காரைக்காடு இதுபோன்ற பல்வேறு பகுதிகளில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து தனியார் அறக்கட்டளையின் இம்போஜெஸ் கம்பெனி சார்பாக ஜப்பானந்த சுவாமி ஜிகள் சார்பாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுமார் 1000 நபர்களுக்கு அரிசி, கோதுமை, துவரம் பருப்பு, மிளகாய்த்தூள் என 3000 ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. அப்பொழுது அன்னை தெரசா சேரிட்டபிள் டிரஸ்டின் நிறுவனர் டாக்டர் ஜி.கே. தாஸ் அறிவுறுத்தலின் பேரில் மாநில பொறுப்பாளர்கள் மரியதாஸ், சிவாஜி, இம்போஜெஸ் கம்பெனி சார்பாக ஜப்பானந்த சுவாமி ஜிகள் உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மாநில துணை பொதுச் செயலாளர் டாக்டர் சோவன் பாபு தலைமையில் கடலூர் மாவட்ட தலைவர் ஆனந்த பாஸ்கர் இருவரும் இணைந்து பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தனர். காரைக்காலில் தமிழர்களின் பாரம்பரிய பொங்கல் பண்டிகைகளை சீர்குலைக்கும் விதமாக பொங்கல் பண்டிகை காலங்களில் புதுச்சேரி அரசு மாவட்ட நிர்வாகம் மலர் கண்காட்சி மற்றும் கார்னிவல் திருவிழாவை நடத்துவதை கண்டித்தும், இரு விழாக்களையும் பொங்கல் பண்டிகை காலம் முடிந்த பின்னர் வேறு நாட்களில் நடத்தவும் வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காரைக்காலில் கார்னிவல் திருவிழா மற்றும் மலர் கண்காட்சி விழாவை பொங்கல் பண்டிகை காலங்களில் நடத்த புதுச்சேரி அரசு மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்து அதற்கான அறிவிப்பை வெளியிட்டது. தமிழர்களின் பாரம்பரிய பொங்கல் பண்டிகை காலங்களில் கார்னிவல் திருவிழா என்ற பெயரில் பல கேளிக்கை நிகழ்ச்சிகளை நடத்துவதால் மக்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதை மறந்து கார்னிவல் கொண்டாட்டத்தில் கவனம் செலுத்தும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதை கண்டித்து இந்து முன்னணி சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்து முன்னணி மாவட்ட தலைவர் கணேஷ் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாஜக உள்ளிட்ட இந்து அமைப்பினர் கலந்து கொண்டு கார்னிவல் திருவிழா பொங்கல் பண்டிகை காலங்களில் நடத்துவதை கண்டித்தும் கார்னிவல் திருவிழாவை வேறு நாட்களுக்கு மாற்ற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தின் பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய இந்து முன்னணி நகர தலைவர் ராஜ்குமார் கூறியதாவது: தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் பண்டிகையை சீர்குலைக்கும் வகையில் கடந்த பல ஆண்டுகளாக இந்த கார்னிவல் திருவிழா நடத்தி வருவது கண்டிக்கத்தக்கது.
இந்த ஆண்டு முதல் கார்னிவல் திருவிழா மற்றும் மலர் கண்காட்சி விழாக்கள் பொங்கல் பண்டிகை காலங்களில் நடத்தினால் அதனை தடுக்க தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும், பிடிவாதமாக விழா நடத்த முயற்சித்தால் துணைநிலை ஆளுநரை சந்தித்து கார்னிவல் மற்றும் மலர் கண்காட்சி விழாக்களை வேறு நாட்களில் நடத்த முறையிடப் போவதாக தெரிவித்துள்ளார். நடிகர் ஜீவா பிறந்தநாளை முன்னிட்டு குழந்தைகள் காப்பகத்தில் காலை உணவு வழங்கப்பட்டது. நடிகர் ஜீவா பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள், சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. தொடர்ந்து புதுச்சேரி தலைமை ரசிகர் மன்ற தலைவர் சந்தானம் தலைமையில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் கம்பன் நகரில் உள்ள குழந்தைகள் காப்பகத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு காலையில் பொங்கல், இட்லி, வடை என சிற்றுண்டியாக வழங்கப்பட்டது. இதில் புதுச்சேரி ஜீவா தலைமை ரசிகர் மன்ற நிர்வாகிகள் ஏராளமானோர் திரளாக கலந்து கொண்டார்கள். மேலும் குழந்தைகளை காப்பகத்தில் ஜீவா ரசிகர் மன்றத்தின் சார்பில் சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டதை அனைத்து குழந்தைகளும் வயிறார உண்டு மகிழ்ந்தனர். புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் செயற்குழு ஆலோசனை கூட்டம் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் புதுச்சேரியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பெட்ரோல், டீசல் விலை ₹2 அதிகரித்ததை கண்டித்து தீர்மானமும், மாணவர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட 5 மற்றும் 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து புதிய பேச்சாளர்களை உருவாக்கும் யங் இந்தியா கேபால் என்ற ஆப் அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன், காங்கிரஸ் கட்சியில் சிறந்த பேச்சாளர்களை தேர்வு செய்ய யங் இந்தியா கேபால் என்ற ஆப் துவங்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் எதிர்க்கட்சிகளின் நிலைப்பாடு, காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு ஆகியவற்றை பற்றி பேசலாம் என்றும் தெரிவித்தார். மேலும் வேலையின்மை மற்றும் போதைப் பொருள் தாக்கம் போன்ற தலைப்புகளில் பேச்சு போட்டி நடத்தப்படும். போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக 50,000, இரண்டாம் பரிசாக 25,000, மூன்றாம் பரிசாக 15,000 வழங்கப்படும் என்று தெரிவித்தவர், மேலும் அவர்களை கௌரவிக்கும் வகையில் காங்கிரஸ் கட்சியில் மாநில மற்றும் தேசிய பொறுப்புகள் வழங்கப்படும் என்று தெரிவித்தனர். முன்னதாக நடைபெற்ற இளைஞர் காங்கிரஸ் ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரி மாநில காங்கிரஸ் பொறுப்பாளர் ஜோஸ்வா, சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், MLA உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி பொறுப்பாளர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். உலக நன்மைக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் செங்கரை கோவிலுக்கு புனித பாத யாத்திரை செல்வது வழக்கம். அதன்படி 28ஆம் ஆண்டு புனித பாத யாத்திரை பெருவிழா இன்று புதுச்சேரியில் நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த திருமாலடியார்களும், 30க்கும் மேற்பட்ட பஜனை குழுக்களும், 30,000க்கும் மேற்பட்ட ஆன்மீக பக்தர்களும் கலந்து கொண்டார்கள். இன்று காலை 6 மணியளவில் காந்தி வீதி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து புறப்பட்ட பாத யாத்திரையை திருக்கோவிலூர் ஸ்ரீமத் எம்பெருமானார் GR சுவாமிகள் மங்களா சாசனத்துடன் துவங்கி வைத்தனர். பஜனை குழுவினரோடு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து புறப்பட்டு புதுச்சேரி கடலூர் சாலை வழியாக சிங்கரி கோவில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலை சென்றடைந்தது. தொடர்ந்து நரசிம்ம பெருமாளுக்கு திவ்ய நாம பஜனையும், பிருந்தாவன பஜனைகள் மற்றும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாளுக்கு விசேஷ திருமஞ்சனமும் நடைபெற்றது. 20,000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாளுக்கு பூஜிக்கப்பட்ட பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்ற தலைவர் இளங்கோ, பொருளாளர் வாசுதேவன், கௌரவ தலைவர்கள் ஆடிட்டர் பூவராகவன், ஜெயபிரகாஷ், துணைத் தலைவர் சுப்பிரமணியன், செயலாளர்கள் விட்டல், முகுந்தன் மற்றும் நிர்வாகிகள் கோதண்டராமன், ராஜேஷ், அசோக், வெங்கடேசன் ஆகியோர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.